ஆனா ஐரோப்பியர்களோட அந்த குற்றச்சாட்டுன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆகுது இல்லையா? ரஷ்யாவுக்கு வந்து ஐரோப்பா முழுவதும் வந்து பிடிக்கிறதுக்கான எண்ணம் இருக்கு. இன்னைக்கு உக்ரைன் அப்படின்னா நாளைக்கு வந்து எந்த நாடை வேணாலும் பிடிக்கலான்னு. இப்போ புத்தினினுடைய இந்த மிரட்டல் மூலமா அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ. அதை அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா, அதுக்கு அவங்க வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க என் சொத்தை எடுக்கிறீங்க, என் சொத்தை பறிமுதல் செய்றீங்க அப்படின்னா, நான் எந்த எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் செய்யும்பொழுது, இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. தொடர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இது வந்து இவங்களுடைய நடவடிக்கை அந்த ஐரோப்பிய மக்களோட நலனை முன்னிறுத்துறது கிடையாது. உங்க மேல நான் போர் தடுப்புன்னு தானே சொல்றீங்க. நாங்க வந்து நாளைக்கே வந்து இன்னைக்கு உக்ரைனை பிடிச்சோம்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற போலந்து பிடிப்போம், இல்ல மத்த நாடுகளை பிடிப்போம்னு தானே சொல்றீங்க. நான் வந்து எழுத்துப்பூர்வமாவும், சட்டப்பூர்வமா அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நானே எழுதி கொடுக்குறேன். அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கு பதிலீடு வைக்கிறாங்க. அப்ப பதிலீடு வைக்கிறது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உங்க நடவடிக்கைக்கான எதிர் நடவடிக்கையா தான் இது இருக்குது தவிர, எங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கணும்னோ, உங்களை வந்து அழிக்கணும்னு அழிக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது. ஆனா எங்களுக்கு எதிராகவோ எங்களை அழிக்கணும்னாவோ எங்க நாட்டை நீங்க வந்து கொண்டாடணும்னு நினைச்சாவோ அதுக்கான எதிர்வினைன்றது ரொம்ப கடுமையா இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையா தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கிளாரிஃபை பண்றாங்க. ஆனா அது அரசியல் தானே. இவங்க ஒரு அரசியல் முன்னெடுக்கும் போது அவங்க பதில் அரசியலா என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பன்றி குட்டிகள் வந்து ரஷ்யாவை வந்து குண்டாட நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளை பார்த்தோம். ஆனா அது கான்டெக்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சொன்னாரு அப்படின்னா, அந்த போரை பத்தி பேசும்பொழுது இந்த மாதிரி ரஷ்யாவை துண்டாடி அங்க இருக்கக்கூடிய பன்றி குட்டிகள், அந்த வார்த்தை பிரயோகம்ன்றது அரசியல்ல ரொம்ப ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு எதிரான அரசியல் வைக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு தவறி ஒரு வார்த்தை வரும்போது அதை சரியா பயன்படுத்தி அதை அரசியலா மாத்துறதுன்றது உலகம் நடக்கிற விஷயம் தான். அதுதான் அரசியல்.